ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தை, காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பேசணும்னு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். எப்போவுமே மனிதர்கள் கீழே விழுவதும் எந்திரிச்சு நிற்கிறதும் வாழ்க்கையில் சகஜமான ஒன்றுன்னு சொல்லியிருந்தேன். நீ 10 முறை கீழே விழுந்தாலும் இந்த பூமி உனக்கு முத்தம் கொடுத்து என்ன சொல்லும் தெரியுமா? 9 முறை எப்படி எழுந்தியோ அதே போல் இந்த முறையும் நீ எந்திரிச்சு நின்று தோல்வி உனக்கு இல்லைன்னு தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுன்னு தான் சொல்லும். ஏன்னா உன்னை தாங்கும் பூமி மாதாவாக இந்த வராகியம்மா நான் தானே இருக்கேன். உன்னை எத்தனை பேர் எத்தனை முறை கீழே தள்ளி விட்டாலும் மறுபடியும் எந்திரிச்சு நின்று தலை நிமிர்ந்து வாழும்படி என்னால் உன்னை செய்ய முடியும். எல்லாமே உனக்கு சாத்தியம்தாங்கிறதுல நீ அசாத்திய நம்பிக்கைவே. அசாத்திய நம்பிக்கைன்றது தான் உன் வாழ்க்கையில் அஸ்திவாரமாக இருக்க போகுது. ஒரு சிறு துளி கூட சந்தேகம் இல்லாமல் நீ எந்த அளவுக்கு என்னை முழுசாக நம்புறியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையில் நான் மாற்றங்களை கொண்டு வந்து உன்னை சிறப்பாய் உயர்வாய் வாழ வைப்பேன். ராஜயோக வாழ்க்கையும் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உன் கைகளில் வந்து சேரதான் போகுது. எல்லாமே எல்லாரும் சொல்லும்போது நம்பிடக்கூடாது என் செல்லமே. நீ எத்தனை முறை உடஞ்சி போயிருக்க, எத்தனை முறை மனசில் கவலைப்பட்டிருக்கன்னு உனக்கே தெரியாது. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ அழுகும் போதும் வருத்தும் போதும் நீ நம்பிக்கை இழந்து நிற்கும் போதும் உன்னை கை தூக்கி விடணுன்றதுக்காகவே யாராவது ஒரு சரியான நபரை உன் வாழ்க்கையில் உன்னை நோக்கி நான் அனுப்பி வச்சிருக்கேன். நீ என்னை நம்பினாலும் சரி நம்பலைனாலும் சரி இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். எப்போவுமே காசு பணத்தை சேர்த்து வைக்கலாம், சிக்கனமாக செலவு செய்யலான்னு அப்புறமா செலவழிக்கலாம்னு சேர்த்து வைக்க முடியும். ஆனால் வாழ்க்கையை அப்புறமா வாழ்ந்துக்கலாம், இப்போதைக்கு கஷ்டப்படுவோம், தூங்காமல் சாப்பிடாம வேலை செய்வோம், நல்லா காசு சம்பாரித்து சுகமாக வாழ்ந்துக்கிட்டு அப்புறமா சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கலாம்னு ஒதுக்கி வைக்க முடியாது என் செல்லமே. ஒரு நாளை கூட உனக்கு அப்படியாக சேர்த்து வைக்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அன்னன்னைக்கு வாழ்க்கையில் அன்றைய வாழ்க்கையில் உன் வாழ்வில் என்ன நன்மைகள் நடக்குது, என்ன சந்தோஷமான நிகழ்வுகள் நடக்குதோ அதை ஏற்றுக்கிட்டு வாழ ஆரம்பி. யார் என்ன சொல்லுவாங்க நீ நினைக்கிற ஒவ்வொரு நொடியும் உன் அழகான வாழ்க்கையை இழந்து கொண்டே இருப்பாய். அதனால் வாழ்க்கையில் எப்போவுமே அடுத்தவங்க சொல்லும் வார்த்தைகளுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேணாம். இந்த உலகத்தில் காசு பணம் தரக்கூடிய தைரியத்தை வேறு யாராலும் தர முடியாதுன்ற உண்மையை புரிஞ்சுக்கிட்டு உனக்கான வரவு செலவுகளை நீயே தீர்மானித்து செலவை குறைச்சிக்கிட்டு வரவை அதிகப்படுத்தும் விதமாக உன் திறமைகளை அதிகரிச்சுக்கோ. இப்போது நீ இருக்கிற நிலைமை உனக்கு முடிவு கிடையாது. கூடிய சீக்கிரம் உன் நிலைமை மாறி நீ நல்ல வாழ்க்கையை சுகமாக சந்தோஷமாக வாழ்வதற்கேற்ற காலம் வரும். என்ன நடந்தாலும் எல்லாத்தையும் காத்து கொண்டிருக்கும் இந்த வராகியம்மா உனக்கு ஆசானாக இருந்து நல்வழிப்படுத்துவேன். உன்னுடைய உடம்பையும் மனசையும் நீ வலிமையாக வச்சுக்கணும். இந்த உலகத்தில் உனக்கு நீ மட்டும்தான் துணைன்னு நான் சொன்னதை மறந்துட வேண்டாம் என் செல்லமே. நீ வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கும் முன்னேறதுக்கும் யார் மூலமாக எந்த விதத்தில் உதவி செய்யலாம்னு நான் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கேன். அதனால் கவலைப்படாமல் ஏதாவது ரூபத்தில் நான் உன்னை கொண்டு வந்து காப்பாற்றுவேன்னு என்னை முழுசாக நம்பு. நான் உனக்கு துணையாக இருந்து முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை நிச்சயமாக தந்தே தருவேன். நீ என் மேலே நம்பிக்கை வச்சா மட்டும் போதும் என் செல்லமே. உன் வேதனைகளை எல்லாம் யாராவது புரிஞ்சுக்க மாட்டாங்களா? நம்ம கஷ்டத்தை யாராவது பகிர்ந்து கொள்ள மாட்டார்களான்னு தானே நினைக்கிற? இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவரவங்க வாழ்க்கையவே வாழ போராடிக்கிட்டு இருக்கும்போது உனக்காக யாராவது வந்து ஏதாவது செய்ய முடியுமா? அல்லது அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இருக்கா? நீ யார் வந்து உனக்காக நிற்பாங்கன்னு எதிர்பார்க்காம, யாருடைய உதவியையும் எதிர்பார்த்து யோசிக்காம, உன் மனசில் வலியையும் வேதனைகளையும் உணர்கிற நீதான் உன்னை பலமான ஆளாக மாற்றிக்கணும். இப்போது உன் மனசில் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, அதை அப்படியே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு உன் மனசாட்சிக்கு ஓய்வு கொடு. உனக்கு துணையாக உன் கூட இருக்கிற இந்த வராகியம்மா உன் மனசை அமைதிப்படுத்தி உனக்கான நல்ல விஷயங்களையும் செஞ்சு தருவேன். என் அன்பு குழந்தையான நீ வாழ்க்கையை வாழப்போறது உள்ளத்தின் காரணமாக தான் இந்த வராகியம்மா உனக்கான விடிவு காலத்தை கொடுக்க வந்திருக்கேன். இனிமே நீ நினைச்ச விஷயங்கள் எல்லாம் விருட்சமாக வளர்ந்து நிற்கும். நீ தைரியமாக எழுந்து வந்தீனா
உனக்கு துணையாக நானும் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருவேன். அப்படி வாழலாம். ஆனால் நீ தான் யார் வாழ்க்கையும் பார்த்து அதை போல வாழணும்னு நினைக்காம சுய சிந்தனையால் சுய முயற்சியால் சிறந்த வழியை உருவாக்கணும்னு யோசி. நிச்சயமாக வெற்றி உனக்கு கிடைச்சே தீரும். கிடைக்காத பொக்கிஷமே இதை புரிஞ்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாரு. நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் சந்தோஷங்களை அளவுக்கு அதிகமாக நான் தந்தே தீரணும்னு முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. நீ கஷ்டப்பட்ட காலத்தில் உன் கண்ணீரை தொடச்சி உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்திய இந்த வராகியம்மா இனி வாழ்நாள் முழுவதும் உன் கூடவே இருந்து நன்மைகளை மட்டுமே உனக்கு தரப்போகிறேன். உன்னுடைய இறை உணர்வுங்கிறது பக்தியாக மாறி என்னை நீ குலதெய்வமாக ஏற்றுக்கிறதுக்கான காலகட்டம் வந்துருச்சு. எந்த நிலையிலும் அம்மா தாய் என்னை கைவிட மாட்டான்ற நம்பிக்கை உனக்கு இருக்குது தானே? அப்புறம் என்ன கஷ்டம் வந்தாலும் பார்த்துக்கலாம், சமாளிச்சுக்கலாம்னு நீ தைரியமாக இருந்தாலே போதும். எப்போவுமே உன் கூட யாராவது ஒருத்தர் இருந்தால் நல்லா இருக்கும் நீ நினைக்கிறது சரிதான். அது ஒருபோதும் பலகீனமாக இருக்கக்கூடாது. நீதானே கதவை தட்டுகிறான்னு நினச்சிக்கோ. எப்போதும் உன்னுடைய ஏழ்மை நிலையையும் எளிமை நிலையையும் கடந்த கால வாழ்க்கையை ஞாபகம் வச்சுக்கிட்டு வாழ்க்கையை வாழ்ந்தினா எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ போகாது. யார் இருந்தாலும் இல்லாட்டியும் உன் கூட இந்த வராகியம்மா எப்பவும் இருப்பேன்ற எண்ணம் உனக்குள்ளே இருந்தாலே நீ தவறான வழியில் போக மாட்டாய் தானே? உன் நம்பிக்கை பெருசாக இருக்கணும், என் மேலே மிகுந்த நம்பிக்கை வைக்கணும்னு நான் ஒருபோதும் சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு சின்ன செலவுக்காவது நீ என் மேலே நம்பிக்கை வச்சாதானே அந்த நம்பிக்கையின் மூலமாக என் அருளை உன் வாழ்க்கையில் என்னால் அள்ளித்தர முடியும். உனக்கு என்ன வேணும்னாலும் அதை என்கிட்ட வந்து கேளு. உனக்கு எது தேவையோ அதை நிச்சயமாக நான் வாரி வழங்குவேன். என்னை பார்க்குற இந்த நிமிஷத்துலேருந்தே உன் மனசு மகிழ்ச்சி அடையும்படியாக நல்ல விஷயங்கள் நடக்கும். வாழ்க்கைங்கிறது நாணயம் போல தான். ஒரு நாணயத்துக்கு எப்படி 2 பக்கம் இருக்கோ அதே போல தான் உன் வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம்னு 2 பக்கம் இருக்கும். ஆனால் அதில் ஏதாவது ஒரு பக்கம் தானே உனக்குன்னு தேவைப்படும் பக்கமாக இருக்கும். அதாவது நாணயத்தோட ஒரு பக்கத்தில் அது எவ்வளோ மதிப்புன்னு எழுதியிருப்பாங்க, அதுதானே உனக்கு தேவைப்படும் பக்கம். அதே போல தான் வாழ்க்கைன்ற இந்த இன்ப பக்கம் துன்பம் நிறைஞ்ச பக்கத்தில் ஏதாவது ஒரு இடம் உனக்கு இன்பமாக வரும் வரைக்கும் நீ கொஞ்சம் காத்துக்கிட்டு தான் இருக்கணும். நீ பொறுமையோடு காத்திருந்தீனா எந்த துன்பமும் உன்னை நெருங்காத அளவுக்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருந்து காப்பாற்றுவேன். நீ எதை கண்டும் பயப்படாமல் துணிஞ்சு தைரியமாக செயல்படு. உன்னுடைய ஒவ்வொரு அசைவிலும் நான் உன் கூடவே இருப்பேன் என் செல்லமே. நல்ல மனிதர்கள் பேசும்போது மனசில் பட்டதை அப்படியே யதார்த்தமாக பேசிடுவாங்க. ஆனால் ஏமாத்துக்காரவங்க பேசும்போது ரொம்ப அழகாக தெளிவாக யோசித்து பணிவாக நீ சிரிக்கும்படியாக சிரித்து சிரித்து பேசுவாங்க. அதுலேருந்தே யார் உண்மையை யதார்த்தத்தை பேசக்கூடிய நல்லவங்க, யார் பொய்யா பேசி சிரிக்க வச்சு மகிழ வச்சு பேசக்கூடிய ஏமாற்றுக்காரர் என்பதை நீ புரிஞ்சுக்கலாம். நீ செய்யக்கூடிய எல்லா வேலைகளிலும் இந்த வராகியம்மா இன்னும் உனக்கான முன்னேற்றத்தை தரப்போகிறேன். திடமான நம்பிக்கை உன் மனசுக்குள்ளே இருந்தாலே எல்லா விஷயங்களும் சரியாக சிறப்பாக நடந்து முடிஞ்சிடும். எப்போவுமே நீ என்ன நம்பு. யாருக்காக எதை செய்வதாக இருந்தாலும் முழு மனசோடு அதை செஞ்சு கொடு. அவங்களுக்கு செய்யணுமா அவங்களுக்கு கொடுக்கணுமான்னு யோசிச்சுக்கிட்டு அரைகுறை மனசோடு செய்யவோ அடுத்தவர் சொல் கேட்டு நடப்பதோ வேண்டாம் என் செல்லமே. நீ தனிமையில் இல்லைன்னு எனக்கு தெரியும். உன்னுடைய உயிரில் இருக்கக்கூடிய மூச்சு காத்துல தான் இந்த வராகியம்மா நான் கலந்திருக்கேன். இந்த வராகியம்மா என்றும் என்றென்றும் உனக்கு துணையாக இருப்பேன்னு நீ நம்பினா போதும். நான் ஒருபோதும் உன்னை தனிமையில் விட்டுற மாட்டேன். உனக்கு துணையாக நான் இருந்து என் ஆசைகளை அள்ளி கொடுத்து நலமோடு வாழ வைப்பேன். உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. நீ அதற்கு என்னை பரிபூரணமாக நம்பணும். அப்போதுதானே நான் உனக்குள்ள குடியேறி உன் பிரச்சனைகளையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போகச் செய்வேன். உன் உடம்பு மனசு பக்தி செல்வம் எல்லாத்தையுமே என் பாதத்தில் வச்சுக்கிட்டினா நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனது இதயம்தான் என் கோவிலாகவும் என் இருப்பிடமாகவும் இருக்க போகுது.
இப்போது நீ வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த கஷ்டமான வாழ்க்கையை சரி செஞ்சு எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடக்கும்படி செய்வேன். என்னை முழுமையாக நம்புபவர்களோடு கூடவே நான் என்றும் என்றென்றும் உடன் இருப்பேன் என் செல்லமே. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நிச்சயம் நல்லதுதான் நடக்கும்னு நீ முழுசா நம்பலாம். ஆனால் உன் வாழ்க்கையில் எந்த காரியத்திலும் எதையும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. அலட்சியம்ங்கிறது எவ்வளோ பெரிய தவறுன்றது நீ பல விஷயங்களை இழந்த பிறகுதான் உனக்கு புரிய வரும். சின்ன வயசுலையோ அல்லது ஒரு காலகட்டத்திலையோ பார்க்குறது எதையுமே பெருசாக நினைக்காம அலட்சியமாக நினச்சிதானே உன் வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாய். இப்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தின் அருமையும் பெருமையும் காசு பணம் சம்பாதிக்கிற கஷ்டமும் எல்லாமே உனக்கு புரிகிறது தானே. இனிமேலாவது வாழ்க்கையின் சூட்சும ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோட வாழ்க்கையை எதிர்கொள்ள ஆரம்பி. உன்கிட்ட மிக மிக முக்கியமான அவசர செய்தியை பேசியே ஆகணுன்ற கட்டாயத்தோடு தான் இந்த வராகியம்மா உன்னை தேடி வந்திருக்கேன். உன் எண்ணங்கள் தடுமாறாமல் இருந்தால்தான் உன் வாழ்க்கை பயணமும் தடமாறாமல் இருக்கும். நீ போய் சேர்ற இடமும் சிறப்பாக இருக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டதெல்லாம் போதும். உன்னை அவமானப்படுத்தினவங்க கண்ணு முன்னால் உன்னை கைவிட்டுட்டாங்கன்னு நீ நினச்சவங்க கண்ணு முன்னாலேயே நான் உன்னை ஜெயிக்க வச்சு காட்டுவேன். என் மடியில் அழகான பிள்ளையாக வந்து நீ தவள போகிறாய் என் செல்லமே. இதுவரைக்கும் உனக்கு உறவுகள் பலமென நீ நினைத்திருந்தாயான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா நீ எப்போவுமே வெளியே ஒன்று பேசுகிற உள்ள ஒன்று யோசிக்கிற. முதல்ல சொந்தக்காரவங்களும் நட்புகளும் பெரிய விஷயந்தான். ஆனால் அவங்க உனக்கு பலமாக இருக்க மாட்டாங்கன்றதை நீ புரிஞ்சுக்கோ. நீ அதிர்ஷ்டசாலி. அதனால தான் உன் வாழ்க்கையில் நானே உனக்கு துணையாக வந்து முன்னால் நின்று எல்லா நல்ல காரியங்களையும் செய்கிறேன்னு சொல்கிறேன். என் அன்பு குழந்தையான உன்னுடைய எதிர்பார்ப்பும் ஆசைகளும் எப்படிப்பட்டதுன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னுடைய உறவுகள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி இருந்தாலும் நீ யாரையும் எதுக்காகவும் தேடி போகாமல் உன் வாழ்க்கையை முன்னையும் வானளவு உயர்த்தி கொள்ள வேலை செய்யும் முயற்சி செய். நான் உன் கூட இருக்கும் வரைக்கும் எந்த விதத்திலும் நீ கஷ்டப்பட நான் அனுமதிக்க மாட்டேனேன்னு செல்லவே. நான் சொன்னது போலவே எல்லா விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் சிறப்பாக நடத்தி கொடுக்க தான் போகிறேன். என் அருள் உனக்கு அருள்மழையாக பொழிந்து நீ நினச்ச விஷயங்களையும் வெற்றிகரமாக நடத்தி கொடுக்கும். நீ இழந்த நேரத்துக்கும் நீ உழைச்ச கடுமையான வாழ்க்கைக்கும் சேர்த்து இப்போது அதற்குரிய பலன் உன் கண்களில் வருது. நீ முதல்ல கவலையை நிறுத்து. இனிமே கற்பனைக்கு கூட எட்டாத விஷயங்களையெல்லாம் நினச்சி யோசித்து கவலைப்படாம நீ நிம்மதியாக இருக்கணும். எல்லாமே சரியான நேரத்தில் சரியாக உன்னை வந்து சேரும். ஒவ்வொன்றாக உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லபடியாக நடக்கும்படி இந்த வராகியம்மா நான் பார்த்துக்கிறேன். இரும்பால் செய்யப்பட்ட உலோகத்தை யாராலும் அழிக்க முடியாது. ஆனால் இரும்பு துரு பிடிச்சிச்சுன்னா அந்த துருவே கொஞ்சம் கொஞ்சமாக இரும்பு அழித்து ஒன்றுமில்லாமல் போக செஞ்சிடும். நீ எப்போதும் இரும்பாக இருக்கணுமே தவிர உன் சிந்தனையில் துரு ஏறாமல் பார்த்துக்கிறதும் உன்னுடைய வேலைதான். நீ சுறுசுறுப்பாக புத்துணர்ச்சியாக இருக்க கற்றுக்கோ.